ஓகே கைஸ், ஸோ சிஎஃப் மோட்டோனுடைய 300 NK அந்த மாடல் தான் நம்ம இப்போ டெஸ்ட் ரைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அது பார்த்தோம் அப்படின்னா ஒரு 300cc இன்ஜின் புதுசாக ரீசெண்டாக லான்ச் ஆகிருக்க ஒரு கம்பெனி சிஎஃப் மோட்டோ, ஆஸ்ட்ரியன் கம்பெனி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நியூவாக லான்ச் ஆகிற மாடலுங்கிறனால நிறைய பேருக்கு வந்து இந்த கம்பெனி ட்ரஸ்ட் பண்ணலாமா, புது மாடல் எப்படி இருக்கும் அப்படிங்கிற நிறைய டவுட்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அந்த டவுட்ஸும் நான் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் சரி ஓகே டெஸ்ட் ரைட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். பரவாயில்ல, 33 bhp பவர்னு சொன்னாங்க. நல்லா தான் இருக்குது. 300cc வெயிட்லெஸ்ஸு நல்லா இருக்குது. டிஸ்பிளே பாருங்கள், இங்கே வந்து 390யோட வந்து அந்த இது வந்து கொஞ்சம் லைட்டாக இருக்குது. ஏன்னா அந்த டிஸ்பிளே பார்க்கும்போதே நல்லா தெரியுது. ஐ கெஸ் கேடிஎம்க்கும் சிஎஃப் மோட்டோக்கும் வந்து ஏதோ சம்திங் ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் வந்து பார்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணி மேனுஃபேக்சர் பண்ணிக்கிறதா வந்து இங்கே சொன்னாங்க. இந்தளவுக்கு உண்மைன்னு தெரில. சரி ஓகே, ஸோ இந்த வண்டியில் பார்த்தோம் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி 300cc இன்ஜின், 33 bhp பவர். டார்க் ஃபிகர் வந்து என்னென்னு தெரியல. அப்புறம் வந்து ஷார்ட்டாக சொல்லணும்னா இதில் 2 ரைடிங் மோட் இருக்குது, ரெயின் அப்புறம் வந்து ஸ்போர்ட்டு. ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து நம்ம ரெயின் மோடில் இருக்கோம். இங்கே போட்டுக்கு பாருங்கள், மோட் ரெயின் அப்படின்ட்டு. இப்போ நான் ஷிஃப்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா வந்து ஸ்போர்ட் மோடில் இருக்குது. பிரேக்கிங் நல்லா இருக்குது. நான் இமீடியட்டாக நோட்டீஸ் பண்ண விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹசார்ட் லைட் வந்து டிஃபால்ட்டாக கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து இன்ஜின் ஸ்டார்ட் கட் வந்து கில் ஸ்விட்ச் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நம்ம மீட்டியாரில் வரணும் இல்லையா அந்த மாதிரி. அண்டு இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா சின்ன ஒரு கன்ஃபியூஷன் என்னென்னா மோட் பட்டன் இங்கே கொடுத்துருக்காங்க. அதாவது இது வந்து மேலே இருக்கிறது மோட் பட்டன், கீழே இருக்கிறது வந்து ஹார்ன் பட்டனு. பட் நடுவில் மோடுன்னு கொடுத்துருக்காங்க. ஒரு சின்ன கன்ஃபியூஷன் ஆகுது. பட் ஆக்சுவலாக இதுதான் பார்த்தீங்கன்னா ஹார்னு. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா கீழே இருக்கிறது இண்டிகேட்டர். பட் இண்டிகேட்டருக்கு மேலே எதுக்கு வந்து ஹார்னோட சிம்பிள் கொடுத்துருக்காங்கன்னு தெரில. ஸோ இதெல்லாம் வந்து குயிக்காக நோட்டீஸ் பண்ண விஷயங்கள். நான் வந்து இப்போ டெஸ்ட் ரைட் ஸ்பாட்டுக்கு போயிட்டு வண்டியை வந்து ஃபுல்லாக சுற்றி காட்டுறேன் எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறது. ஸோ இப்போதைக்கு வந்து ஒரு ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் ஸ்பின் தான் எனக்கு கிடைச்சிது. சும்மா ஒரு 2 கிலோமீட்டர் ஸ்பின் மட்டும்தான். அதில் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து வண்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து நான் சொல்கிறேன். கொஞ்சம் எம்டி ரோட் கிடச்சுன்னா வண்டியை புஷ் பண்ணி பார்க்கலான்னு பார்க்குறேன். எக்ஸாஸ்ட் நோட் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. இது பார்த்தீங்கன்னா அண்டர்பெல் எக்ஸாஸ்ட் வருது. நம்ம என்எஸ் பழைய டியூக் 200லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி வந்து அண்டர்பெல் எக்ஸாஸ்ட் வருது. பட் வண்டியில் வந்து சுத்தமாக எந்த வைப்ரேஷனும் எனக்கு வந்து பெருசாக ஃபீல் ஆகலை. இந்த ஹேண்டில் பாரோட பார் அண்ட் வெயிட்டில் மட்டும் எனக்கு லைட்டாக ஒரு வைப்ரேஷன் தெரியுது. பட் மற்றபடி வந்து பாடியிலையோ அந்த மாதிரி வந்து எந்த ஒரு வைப்ரேஷனும் தெரியல. மேபி வந்து ஒன்ஸ் யூஸ் ஆனதுக்கப்புறம் இதனுடைய ரிலையபிலிட்டி வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியும். ஸோ இதுதான் சிஎஃப் மோட்டோனுடைய NK அப்படின்னு போட்டிருக்கு. பட் CF 300 அப்படின்னு போட்டிருக்கு. கரெக்டான பிராண்டிங் நேம் என்னன்னு தெரில. ப்ரௌச்சர் கேட்டேன், அது வந்து அவங்க வந்து வாட்ஸ்அப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா 300cc பிராண்டிங். நான் சொன்னேன் இல்லையா, அண்டர்பில்ட் எக்ஸாஸ்ட் வருது. அப்புறம் இதில் சேசஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கொஞ்சம் டபுள் பார் சேசஸ் வருது. இங்கேயும் பார்த்தீங்கன்னா டபுள் பார் வருது. இங்கேயும் பார்த்தீங்கன்னா 2 ஸ்டீல் ஃப்ரேம் வந்து இப்படி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நடுவில் சப்போர்ட்டிவ் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்புறம் இன்னொரு நோட்டீஸ் பண்ண விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்வியஸாக கேடிஎம் இண்டிகேட்டர்ஸ் வருது. அப்புறம் பார்த்தீங்கன்னா மொத்த டெயில் செக்ஷனில் இண்டிகேட்டர் மட்டும் தான். இங்கே நம்பர் பிளேட் எல்லாமே வந்து பார்த்தோன்னா பின்னாடி அழகாக கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு கிராப் ரயிலும் அப்புறம் இந்த ஒரு ஷேரி கார்டு மட்டும்தான் கொஞ்சம் வண்டிக்கு வந்து அப்புறமா டிசைன் பண்ணி வச்ச மாதிரி இருக்குது. பட் மற்றபடி வண்டி பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. இந்த ஒரு செக்ஷன்லேருந்து பார்க்கும்போது டெயில் செக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா HSL அப்படியே வந்து R15 V3 மாதிரி இருக்குது. ஃப்ரண்ட் செக்ஷன் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஃப்ரண்ட் செக்ஷன் வந்து டியூக் 200 ஹெட்லைட்டில் வந்து ஒரு LED பார்ட் மட்டும் கொண்டு வந்து வச்ச மாதிரி இருக்குது. உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னு எனக்கு தெரில. அப்சைட் டவுன் ஃபோக்ஸ் கொடுத்துருக்காங்க. சிங்கிள் சிலிண்டரு. வேறு என்ன சொல்கிறது. ஸோ அவ்வளோதான் வந்து இந்த ஒரு ஷார்ட்ஸ் பீரியடில் தான் வந்து நான் நோட்டீஸ் பண்ண விஷயங்கள். நான் ஏற்கனவே சொல்லிட்டு 2 ரைடிங் மோடு வருது. மிரர்ஸ் நல்லா இருக்குது. அப்புறம் வந்து டிஸ்பிளே வந்து 390 மாதிரி இருக்குது. ஸோ அவ்வளோதான் பார்த்தீங்க அப்படின்னா சிஎஃப் மோட்டோனுடைய NK 300 இல்லை CF 300 தெரில, அந்த வண்டியினுடைய ஷார்ட் ஒரு டெமோ. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த வண்டியை போய் ரிட்டர்ன் பண்ணிவிட்டு அடுத்து வந்து சிஎஃப் மோட்டோனுடைய 650cc பைக் இருக்குது. அதை ஒரு ஸ்பின் எடுத்துகிட்டு வருவோம். ஓகே கைஸ், சிஎஃப் மோட்டோனுடைய 650 NK. ஓகே, அந்த 650cc டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியுது. இப்போ வண்டி பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் வந்து நல்லாவே ஹெவியாக இருக்குது. ஸோ ஃப்ரண்ட்டு செம்ம ஸ்டேபிளாக இருக்குது.
0 வைப்ரேஷன்ஸ் சொல்லலாம். ஆக்சுவலாக நான் இவ்வளோ ரெவ் பண்ணுறேன், அந்த ரோடு நல்லா குண்டு குண்டியாக இருக்குது, எதுவுமே எனக்கு தெரியல. ஃப்ரண்ட் ஹெவி வந்து செம்ம ஸ்டேபிளாக பிடிச்சிருக்கு, நல்லா இருக்குது ஆக்சுவலாக. ஸோ இதனுடைய ஸ்பெசிஃபிகேஷன் சொல்லணும் அப்படின்னா 63 ஹார்ஸ் பவர் அப்படிங்கிறது, அதாவது ஹெச்பி மட்டும் தான் எனக்கு இப்போதைக்கு தெரிய வந்திருக்கு. இதனுடைய டார்க் ஃபிகர் வந்து என்னன்னு தெரியல. பிரேக்கிங் பார்த்தீங்க அப்படின்னா, பிரேக்கிங் சொல்லணும் ஃப்ரண்ட்டில் வந்து டபுள் டிஸ்க் வருது. நான் இது வந்து உங்களுக்கு சைடில் வந்து நிப்பாட்டிட்டு இதனுடைய அப்பியரன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து சொல்கிறேன். இது வந்து நல்லாவே ரோட் ப்ரெசன்ஸ் இருக்குது. இப்போ ரோட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து நம்மளை தான் நோட்டீஸ் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து ஒரு நல்ல ஒரு விஷயம். 650cc நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து நம்ம அது வேணும்னு எதிர்பார்ப்போம். ஸோ அது வந்து ஒரு நல்ல விஷயந்தான். நல்ல ஒரு டார்க்கியான ஃபீல் தான் இருக்குது. எக்ஸாஸ்ட் நோட் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு சீரியஸ்லி. இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அண்டர்பில்லி எக்ஸாஸ்ட் தான், பட் அண்டர்பில்லியாக இருந்தாலும் என்னுடைய நோட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. இது வந்து ஒரு பேரலல் ட்வின்னு. ஸோ அந்த 2 சிலிண்டருக்கான அந்த ஹீட்டிங் அந்த இதெல்லாம் வந்து கொஞ்சம் எதிர்பார்க்கலாம். ஸோ பட் 650cc அதெல்லாம் அந்த ஹீட்டு அந்த பிரச்சனை நீங்கள் வந்து அதை கன்சிடரே பண்ணக்கூடாது. ஸோ ரைட், இது வந்து அது வந்து ஒவ்வொருத்தரோட ஒப்பீனியன் இல்லையா. அண்ட் ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் விஷயம் வந்து அவங்க சொல்லி நான் கேட்டது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதனுடைய ப்ரைஸிங் பார்த்தீங்க அப்படின்னா 5.1718 அந்த ரேஞ்ச் தான் வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது 650cc நல்ல ஒரு காம்படிட்டிவான ப்ரைஸிங்கு. இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து வேறு என்ன வண்டி 650cc வண்டி வந்து வேறு என்ன இருக்குது அப்படின்னு எனக்கு கரெக்டாக கன்ஃபார்மாக தெரில. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லாமே பார்த்தீங்கன்னா 8 அந்த ரேஞ்ச் தான் வரும். பட் 650cc வந்து இந்த ப்ரைஸிங் வந்து வா ஃபஸ்ட் கியரில் நல்லா புல்லிங் இருக்குது. இருங்க, ஃபஸ்ட் கியரில் நிப்பாட்டிட்டு எப்படி இருக்குங்கிறத போகும்போது காட்டுறேன். ஸோ இதுதாங்க சிஎஃப் மோட்டோனுடைய 650 NK. ஸோ இது ஹெட்லைட் பார்த்தோம் அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த 200 டியூக்கோட தான். பட் இதில் எக்ஸ்ட்ராவாக 300 NK கம்பேர் பண்ணும்போது ஒரு ப்ரொஜெக்டர் மட்டும் எக்ஸ்ட்ராவாக வந்து இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. நல்ல விஷயம். டயர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா வைடாக அந்த 650cc தேவையான அந்த இது வந்து இருக்குது. செக்ஷன் பார்த்தீங்கன்னா எனக்கு 160 நினைக்கிறேன். 160. அந்த எக்ஸாஸ்ட் பார்த்தீங்கன்னா அண்டர்பில்லி எக்ஸாஸ்ட் தான் வருது. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆஃப் செட் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க, அட்ஜஸ்டபிள் சஸ்பென்ஷன். அது வந்து ஒரு நல்ல விஷயம், ட்ராக்குக்கு வந்து நல்லாவே யூஸ் ஆகும். அண்ட் ஃப்ரண்ட்டில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து டபுள் டிஸ்க் கொடுத்துருக்காங்க. பிரேக்கிங் வேறு லெவல் செம்மையாக இருக்குது. பிரேக்கிங் கம்பெனி இது எல்லாமே பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து சைனா, ஜாப்பனீஸ் அந்த மாதிரி ஒரு இதுதான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க எல்லாமே. டயர் பிராண்டும் கூட பார்த்திங்கன்னா CST அப்படின்னு தான் போட்டிருக்காங்க. நான் இது வரைக்கும் அந்த பிராண்ட் வந்து கேள்விப்பட்டதில்லை. என்னுடைய ஓன் மேனுஃபேக்சரிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து நான் டிஸ்அட்வான்டேஜாக ஃபீல் பண்ண ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய கன்சோல் இது பார்த்தோம்னா கொஞ்சம் ஒரு அவுடேட்டடாக ஃபீல் ஆகுது. ஸோ இதுலேயுமே பார்த்தோம்னா 2 ரைடிங் மோட் இருக்குது. இந்த இடத்துல குட்டியாக கொடுத்துருக்காங்க, அது நோட்டீஸ் பண்ணுற ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. இங்கே பாருங்க, இப்போ வந்து ஸ்போர்ட் மோடில் இருக்குது. இந்த எக்கானமி நான் ஆல்ரெடி காட்டேன் இல்லையா, அது வந்து எக்கானமி மோடில் தான் எவ்வளோ நேரம் வந்திருந்தேன். அதுவே பார்த்திங்கன்னா புல்லிங் வேறு லெவலில் இருந்தது. அண்ட் இது வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பேரலல் ட்வின்னு. ஸோ 2 பைப்ஸ் வந்து ரன் ஆகுது, நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இதில் நான் இந்த சாரி கார்டும் இந்த ஒரு கிராப் ரயிலும் மட்டும் என்னுடைய லுக்கை வந்து அப்படியே என்ன சொல்கிறது, அப்படியே கெடுத்துருந்தே சொல்லலாம். அது ஒரு இந்தியன் நார்ம்ஸ்க்காக பண்ணி தான் ஆகணும். பின்னாடி இது பார்க்கும்போது Z800 லுக் வந்து அப்படி நல்லா இருக்குது. ரோட் ப்ரெசன்ஸ் வேறு லெவல் செம்மையாக இருக்குது. அதாவது நல்ல ஒரு ஹெட் டர்னர்னு சொல்லலாம். எல்லோரும் நம்ம வந்து பாடுறா என்ன வண்டி அப்படிங்கிற மாதிரி திரும்பி பார்ப்பாங்க. CF 300 கம்பேர் பண்ணுவோம். இதில் இண்டிகேட்டர்ஸ் வந்து கொஞ்சம் இதில் யூனிக்காக இருக்குது. அது HSL வந்து KTM இண்டிகேட்டர்ஸ் அப்படியே எடுத்து யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் இதில் வந்து தனியாக தெரியுது. ஸோ அது ஒரு நல்ல விஷயந்தான். அட்ஜஸ்டபிள் லிவர்ஸ், கிளச் லிவர்ஸ் அண்ட் பிரேக் லிவர்ஸ் வந்து அட்ஜஸ்டபிள் தான். ஸோ நோ ப்ராப்ளம். சீட் ஹைட் வந்து நார்மலான சீட் ஹைட் தான் இருக்குது. பட் வெயிட் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஐ கெஸ் 186 அந்த ரேஞ்ச் வரும்னு நினைக்கிறேன். பட் 650cc அது ஆப்வியஸாக இருக்கும். ஸோ நோ இஷ்யூஸ். பட் ஹேண்டில் பண்ணக்கூடிய ரொம்ப நல்ல ஒரு வெயிட் தான். நல்லா ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடலாம், நோ ப்ராப்ளம். நானும் இது ஃபஸ்ட் டைம் எடுத்து ஓட்டும்போது எனக்கு அவ்வளோக்கா பெருசாக இந்த ப்ராப்ளம், அந்த வெயிட்டினுடைய இது டிஃப்ரென்ஸ் வந்து எனக்கு எதுவுமே தெரில. சரி, ஓகே காய். ஸோ இப்போ வண்டி எடுத்துகிட்டு என்னுடைய புல்லிங் அண்டு இப்போ ஸ்போர்ட் மோடில் இருக்கும், என்னுடைய புல்லிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறத காட்டிடுறேன். இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஸ்விட்சஸ் எல்லாம் கொஞ்சம் பேசிக்காக தான் இருக்குது. 300 NK கம்பேர் பண்ணும்போது ஸ்விட்சஸ் ஆகட்டும் மற்ற எல்லாமே வந்து கொஞ்சம் பேசிக்காக தான் இருக்குது. அதில் வந்து நல்லாவே கொஞ்சம் என்ன ஒரு 390 அப்படியே வந்து அவங்க கொஞ்சம் இன்ஸ்பயர் ஆகி பண்ண மாதிரி இருந்தது. இது வந்து காஸ்ட் கட்டிங் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க நிறைய விஷயத்தை வந்து மினிமலாக பண்ணியிருக்காங்க. நல்ல விஷயம் தான். ஏன்னா நமக்கு வந்து 650cc அப்படிங்கிற போது நமக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ்க்கு தான் இன்னும் கொஞ்சம் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து இதெல்லாம் கொஞ்சம் போக போக பழகக்கூடிய விஷயந்தான். ஓகே கைஸ், எக்ஸாஸ்ட் நோட் உங்களுக்கு கேட்குதான்னு தெரில, பட் சீரியஸாகவே ரொம்ப நல்லாயிருக்கு. ஓகே, லெட்ஸ் கோ ஃபார் அ ரன். வாவ்,
வேற லெவல் வேற லெவல். புல்லிங் செம்மையாக இருக்குது. அதே மாதிரி தான் பிரேக்கிங் பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக வந்து பிரேக்கிங். இதை இப்போ தான் நான் நோட்டீஸ் பண்ணுறேன். மிரர் பார்த்தீங்கன்னா சீரியஸாகவே ரொம்ப வைப்ரேட் ஆகுது. ஃபர்ஸ்ட் டிஸ்அட்வான்டேஜ் நான் நோட்டீஸ் பண்ணுறேன். சுத்தமாக எனக்கு பின்னாடி என்ன இருக்குங்கிறது எனக்கு தெரியல, அவ்வளோ பிளராக இருக்குது. பட் இதெல்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய விஷயம் தான். ஒரு வாஷர் ஆட் பண்ணிவிட்டு அந்த வைப்ரேஷன் கொஞ்சம் மினிமைஸ் பண்ணிடலாம். இப்போ நான் புல் பண்ணது 3rd கியர், இன்னும் 3 கியர் இருக்கு. இதான் வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ். பட் இந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருந்தாலும் 390 அளவுக்கு அவ்வளோ ஜம்பியாக தரல. ஏன்னா பேரலல் ட்வின் லைட்டாக ரீஃபைண்ட் ஆயிருக்கும். ஸோ அதனால வந்து அந்த சடன் த்ராட்டில் இருந்தாலுமே வந்து அந்த அளவுக்கு வந்து தூக்கி போடுற மாதிரி எனக்கு பெருசாக ஃபீல் ஆகும். கண்ட்ரோலபிள் பவர் தான்.